மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற யூஎஸ் உடைய மிலிட்டரி பேஸ் அட்டாக் பண்றதுக்கு ஈரான் பெலிஸ்டிக் மிசைல்ஸ் அப்படிங்கிறத மேக்சிமம் பயன்படுத்துறாங்க. இந்த பெலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா என்ன? இப்ப இருக்கிற எல்லா மிசைல்ஸுமே அதோட மேக்சிமம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் 3000 கிலோமீட்டர் தான். அந்த 3000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற ஒரு டார்கெட்டை நம்ம தாக்கி அடிக்கணும் அப்படின்னா நம்ம பெலிஸ்டிக் மிசைல் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த பெலிஸ்டிக் மிசைலுடைய மேக்சிமம் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 18,000 கிலோமீட்டர் வரையும் டிராவல் செஞ்சு அந்த டார்கெட்டை ஒரு சில நிமிடங்கள்ல தாக்கி அடிக்கிற அளவுக்கு இதனுடைய கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த பெலிஸ்டிக் மிசைலை ஒன்ஸ் நம்ம லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டைரக்டா ஸ்பேஸுக்கு போய் ஸ்பேஸ்ல எக்ஸோஸ்பியர் அண்ட் தெர்மோஸ்பியர்னு 2 லேயர் இருக்கு. அந்த 2 லேயர் வழியாவது இது டிராவல் பண்ணும். ஸோ இந்த பெலிஸ்டிக் மிசைலுடைய 90% டிராவலிங் அப்படிங்கிறது ஸ்பேஸ்ல தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அதனுடைய டெஸ்டினேஷனை ரீச் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா அந்த டார்கெட்டை நோக்கி வந்து இது தாக்கி அழிக்கும். ஸோ அப்படி வர இந்த பெலிஸ்டிக் மிசைலோட ஸ்பீட் ஒரு எரிக்கற்கள் எந்த அளவு வேகத்தில் வருமோ பிளஸ் இந்த பெலிஸ்டிக் மிசைலோட த்ரஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். 2 வேகமும் சேர்ந்து ஆல்மோஸ்ட் 25,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அந்த டார்கெட்டை வந்து தாக்கி அடிக்கிற அளவுக்கு இதோட கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த பெலிஸ்டிக் மிசைல் ரேடார்ல ஈஸியா நாம டிடெக்ட் பண்ணாலுமே இதனுடைய இந்த அளவு ஒரு 25,000 கிலோமீட்டர் ஸ்பீடு காரணமா இதை நம்ம ஈஸியா இன்டர்செப்ட் பண்ணி தாக்கி அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதனால தான் ஈரான் பெலிஸ்டிக் மிசைலை யூஎஸ் உடைய மிலிட்டரி பேஸை அட்டாக் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.